ஹலோ மக்களே, இன்றைக்கு நம்ம வீடியோவில் மல்லிப்பூ எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபோம் ஷீட் எடுத்தாச்சு. அதை சின்ன சின்ன பீஸாக இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா வச்சு டைஸ் யூஸ் பண்ணி மல்லி ஷேப்க்கு கட் பண்ண போகிறோம். இதுதான் அந்த மல்லிப்பூக்கான டைஸு. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நம்ம கிராஃப்ட் பட்டி உள்ள சுற்றினோன்னா மல்லியோட ஷேப் ரெடி. அடுத்ததாக நம்ம கட் பண்ண எல்லாத்தையும் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி ஷேப் கொண்டு வர போகிறோம். ஸோ நமக்கு மல்லியோட ஷேப்ஸ் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா 2 லேயர் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். அப்போது தான் நமக்கு மல்லி பார்க்க ஒரிஜினல் மாதிரியே அடுக்காக தெரியும். க்ளூ கன் யூஸ் பண்ணி 2 லேயராக மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்லிப்பூ கிளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக அதோட அடியில் க்ரீன் டச் கொடுக்க போகிறோம். க்ரீன் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி க்ளூ கன் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு கிளிப்புக்கு தேவையான மல்லி ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு மல்லிக்கு ஸ்டெம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சின்ன சின்ன அதே ஃபோம் ஷீட்ஸை கட் பண்ணிக்கிட்டு க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ஸ்டெம் ரெடி பண்ணுறோம். வீடியோவில் பாருங்கள். இதே மாதிரி நிறைய ஸ்டெம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெம்மோடு இருக்கிற மல்லியை நம்ம கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ரியல் லுக் மாதிரியே மல்லி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்டெம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டெம்ஸ் எல்லாமே மல்லிப்பூ கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மல்லி ஸ்டெம்ஸோடு ரெடி. இந்த ஸ்டெம்ஸ்க்கெல்லாம் எப்படி கலர் பண்ணுறது அப்படின்னா, நம்ம க்ரேயான்ஸ் எல்லாம் கிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த க்ரேயான்ஸ் யூஸ் பண்ணி தான் க்ரீன் கலர் க்ரேயான்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நமக்கு மல்லி ரெடி. பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போது நாம் ரெடியான மல்லியை எப்படி கிளிப்பாக மாற்றலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டு இதில் க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைனாக நம்ம ஒட்டிட்டு வந்தாலே போதும். நமக்கு அழகான கிளிப், ஜாஸ்மின் கிளிப் ரெடி ஆகிடும். ஸோ இந்த கிளிப்புக்கு பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் டச் இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம அடியில் அந்த க்ரீன் கலர் வந்து ஒட்டி இருக்கும். ஃபைனலாக இந்த ப்ராடக்டை பாருங்கள். அந்த க்ரீன் டச்சோட ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கிளிப்பு. ஒரிஜினல் மல்லி மாதிரியே இருக்கிற கிளிப் ரெடி. நெக்ஸ்ட்டு இந்த மல்லி யூஸ் பண்ணியே ரெடியான மற்ற ஐட்டம்ஸ் பார்த்துடலாம். பேண்ட், யூபின், ஹேர்பின் எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தாங்க. ஸோ இந்த மல்லி யூஸ் பண்ணி நாம் என்னென்னலாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். டிக்டாக் கிளிப் கூட குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மல்லியை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரியே கட்டிக்கலாம். என்ன சைஸில் வேணாலும் நீங்கள் உங்கள் முடி அளவுக்கு ஏற்ற மாதிரி கட்டி வச்சுக்கலாம். இந்த ஃபோம் ஷீட்ஸு, இந்த கிராஃப்ட் பட்டி, டைஸ் இது எல்லாமே நம்ம பர்சனல் யூஸ்க்கு வாங்கினோன்னா அது வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஸோ உங்களோட பர்சனல் யூஸ்க்கு எங்ககிட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மல்லி, முல்லை, ஜாதிப்பூ, பிச்சிப்பூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டியான ஃப்ளவர்ஸுமே எங்ககிட்ட இருக்குது. அதோட கிளிப்ஸ், பேண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுவீங்க. தேங்க்யூ.